Hi friends, welcome to Tamil Tech 360. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Samsung ஒரு 3 ஸ்டார் வந்து டிஜிட்டல் இன்வெர்ட்டர் ஏசி. இது ஆக்சுவலா கூலிங் வரல அப்படினு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மூலமா நம்ம வந்து கூலிங் எதனால வரல அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஏசி ஆன் பண்ணிட்டு இதோட ப்ளோயர் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து அங்கே மூலியமா தான் வரும். ஓகேங்களா, இங்கே தான் ப்ளோயர் ஃபேன் இருக்கும். ஸோ நம்ம அந்த கையை வச்சு நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷராக அவங்க வந்து ஏர் ஃப்ளோ நல்லா கரெக்டாக இருக்கா, ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிளாக் இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்டோர் ரன் ஆகிட்டு இருக்கும், அவுட்டோர் ரன் ஆகாது. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்கிற டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக 1 டன் ஏசி இது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு டபுள் லாக் இருக்கும். ரிலீஸ் பண்ணோன்னே ஜஸ்ட் வந்து ஒரு பிளேட் மாதிரி வந்துடும், அவ்வளோதான். இதில் இப்போ வரக்கூடிய ஏசியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதோட ஃப்ளாப் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். சென்டர் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி நம்ம புல் பண்ணோன்னா வந்துடும் ஈஸியாக. ஓகே, இதோட வந்து மோட்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் சைடில் ஃப்ளாப்பில். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். சில ஓல்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே ஸ்க்ரூஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, இதில் ஒரு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் வந்து இதில் மவுண்ட் ஆகிருக்கும். இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறது ஜஸ்ட் எல்லாமே ப்ரெஸ் டைப் தான். ஓகேங்களா, நீங்கள் கிளியராக நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். எவ்ரி மந்த் வந்து நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி சர்வீஸோட டைம் வந்து ரொம்ப நாள் லாங் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேபினோட லாக்கு. கேபினில் பார்த்தீங்கன்னா 3 சென்டரில் ஒரு லாக்கு, லெஃப்ட் ரைட்டில் ஒரு லாக் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து முக்கியமானது. இது கீழே தான் ஸ்க்ரூஸ் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணாலே போதும். எல்லாமே ப்ரெஸ்லாம். ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, இதேமாரி லாக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியான முறையில் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆனால் உடைக்காமல் எடுக்கணும். ஏன்னா கிளிப்பு உடஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். ஓகேங்க, ரன்னிங் டைமில் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்க்ரூ மட்டும்தான். ஓகேங்களா, இந்த ஏசியில் இண்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண மட்டும்தான் ஸ்க்ரூவே. ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட் கேபினை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நிறைய அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் ஃபால்ட் செக் பண்ணிக்கலாம், மோட்டர் அவுட்டோர் மோட்டர் செக் பண்ணுறது, நான் இன்வெர்ட்டர் ஏசியை நம்ம எப்படி வந்து அதோட ப்ராப்ளத்தை எப்படி போர்டில் எப்படி செக் பண்ணுறது. ஓகேங்களா, இன்டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும், அவுட்டோர் வந்து ரன் ஆகாது, கூலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்க்கெலாம் வந்து நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி வந்து வாஷிங் மிஷின் வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நார்மலாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப வந்து பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ப்ரெஷர் கன் மூலிமா நம்ம பண்ணுறோம். ஓகே, இது வந்து நார்மலாக இருக்கிறதுனால நம்ம ப்ரெஷ் மூலியமாகவே பண்ணிக்கலாம். அதுவும் இது பை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் தான் 7 மந்த்ஸ் கிட்ட ஆகுதுன்னு சொன்னாங்க கஸ்டமரு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஈஸியான முறையில் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வீட்டிலே பண்ணலாம். நம்ம வந்து மற்ற கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அவங்க முடியல, நம்மளால் முடியுது அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அவ்வளோதான். இது ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு கேபினை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட லாக் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபில்டர் பாருங்கள், ஈஸியான முறை தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 3 லாக் இருக்கும். ஓகேங்களா, அப்படியே ஜஸ்ட் அதை லாக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக பேஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல் இன்வெர்ட்டர் ஏசியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 2 ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ தான் மேக்ஸிமமே இப்போ வரக்கூடிய ஏசிலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே கிளிப் டைப் தான். இந்த கிளிப்பு வந்து பக்காவாக சீட் ஆகிற மாதிரி பண்ணணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வைப்ரேஷன்ஸ் வரும். உடஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி பீஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி ரிலேட்டடாக இன்டோர் அவுட்டோர் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃப்ளாப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த லாக் வந்து கரெக்டாக உட்காரல அப்படி உடஞ்சிடுச்சு அப்படின்னா சைடில் வந்து ஃப்ளாப் ரன் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, அப் அண்ட் டவுன் ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும்.